கிரகம் என்றால் எண்ணங்களை வெளிப்படுத்துது. கிரகம் என்றால் அதற்குள் பல உறவுகள் உள்ளே இருக்கு. இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தருக்கு சனி திசை நடக்குது. அவருக்கு போய் அவர் ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஜோசியர்கிட்ட போகிறார். இப்போ சனி திசைக்கு ஜோசியம் சொல்கிறீங்க, ஆனால் அதில் ரொம்ப நுட்பமாக இருக்குது. மேலோட்டமாக சில பேர் சொல்லுவாங்க, அவன் பகலில் பிறந்திருக்கிறானா, அவன் ராத்திரியில் பிறந்திருக்கிறானா. ராத்திரியில் பிறந்தவனுக்கு சனி திசை சூப்பராக வேலை செய்யும், பகலில் பிறந்தவனுக்கு அது வேலை செய்யாது. இதெல்லாம் நோட்ஸ். அப்போ ஒரு விஷயம் வந்தால் குறிப்பெடுத்து எழுதி கொள்ளணும், அதுதான் முக்கியம். அப்போ பாருங்கள், அப்போ பலன் புள்ள வீணாக போயிடும். பகலில் பிறந்தவனுக்கு வீணாக போயிடும். ஆனால் பகலுக்கு ஆட்சிக்குரிய கிரகம் சூரியன், சூரியனுக்கு பகை கிரகம் சனி. நல்லா எடுத்துக்கணும். பகலில் பிறந்தவனுக்கு சூரியனும் சந்திரனும் யோகத்தை செய்வார்கள். அது 6-8-12 மறைஞ்சிருந்தாலும் பகலில் பிறந்தவர்களுக்கு சூரியனும் சந்திரனும் யோகி. இரவில் பிறந்தவனுக்கு சனியும் சந்திரனும் யோகி. இப்போ திங்கட்கிழமைன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அவருக்கு பகல் 12 மணிக்கு பிறகு எந்த நற்காரியம் செஞ்சாலும் சந்திரன் சப்போர்ட் பண்ணுவார். இப்போ ஒருத்தரை செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கிறார், அவருக்கு செவ்வாய்னா என்ன பண்ணுன்னா, செவ்வாய்க்கு இரவில் தான் பலன் ஜாஸ்தி. இரவு 8 to 9 தான் பலம். ஏதாவது லாஜிக் இருக்கா சார் அப்படின்னா, மேஜிக்கே காட்டுறேன். செவ்வாய்னா போலீஸ்னு அர்த்தம். போலீஸுக்கு ராத்திரியில் போய் நீங்கள் மாட்டினீங்கன்னா அவன் ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டான். போலீஸுக்கு ராத்திரியில் தான் அந்த அந்த பவர் ஜாஸ்தி. அவன் வச்சு செஞ்சிடும். அவன்கிட்ட போய் எக்ஸ்கியூஸ்லாம் கேட்க முடியாது. அவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப இதாக இருப்பான். அப்போ பகலில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை கெடுத்துக்கிட்டு தான் இருக்கும். சூரிய புத்தி, சூரிய திசை, சூரியன் சாரம் வாங்கினாலும் கூட ஒரு 1/4 பங்கு 1/2 பங்கு கெடுத்துக்கிட்டு. ஏன் சார் அப்படின்னு கேட்டால், பகலில் பிறந்த சூரிய திசைன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இரவில் பிறந்தவனுக்கு சூரிய திசை என்ன செய்யும்? கெடுத்துரும். இரவில் பிறந்தவனுக்கு சூரிய திசை கெடுத்துரும், பகலில் பிறந்தவனுக்கு கொடுத்துரும். ஏன்னா பகலுக்குரியவன், பகலில் தான் பிறந்திருக்கான். பகலுக்கு அதிபதி சூரியன், நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போல் நைட்டில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை. ஒருத்தர் ராத்திரியில் பிறந்திருக்கிறார், அவருக்கு திசையெல்லாம் சூரிய திசை கடைசியில் வந்துட்டா பரவாயில்ல, இல்லைன்னா அவர் வாழ்க்கையை முடிச்சு விட்டுரும். இப்படிப்பட்ட நுணுக்கம்லாம் இருக்குது, ஜோதிட நுணுக்கம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பஞ்சபட்சி பார்ப்பாங்க. பஞ்சபட்சி சாஸ்திரம் ரொம்ப சிறப்பானதுங்க. அந்த பஞ்சபட்சி பார்க்குற பொழுது இரவில் பஞ்சபட்சி பார்க்குறவங்களுக்கு பட்சி செட் ஆகாது, ராத்திரியில் பிறந்தவனுக்கு பஞ்சபட்சி செட் ஆகாது. இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு அரசு பட்சி அவங்களுக்கு டயத்தை குறிச்சிங்கன்னா அதுவும் நடக்காது. ஏன்னா காரகோ பாவ நாஸ்தி. ஏன்னா ஞாயிறு என்பது சூரியனை குறிக்கிறது, அரசாட்சி என்பது சூரியனை குறிக்கக்கூடியது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவனுக்கு அந்த அரசு பட்சி வேலை செய்யாது. இதெல்லாம் காரக பாவனை. இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக பல பேர்கிட்ட போய் அவர் சொல்லி கொடுத்தாரு, அந்த ஐயா சொல்லி கொடுத்தாங்க, கண்டதை நடக்கலைன்னா அதில் ஒருத்தர் நுணுக்கமாக பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி பாருங்கள், மேசம் முழுவதும், இப்போ ஒருத்தருக்கு மேசம் முழுவதும் சித்திரை திருவிழா பார்க்கணும். இப்போ ஒருத்தருக்கு லக்னம் கெட்டு போச்சு அப்படின்னா அவர் கவலைப்பட வேண்டியதில்லை. காலபுருஷத்துக்கு முதல் வீடு எது? மேசம். மேசத்துக்கு தமிழ் மாதம் எது வருது? சித்திரைன்னு வருது. அப்போ அந்த சித்திரை மாதம் எங்கெல்லாம் திருவிழா நடக்குதோ அங்கெல்லாம் போனால் அந்த லக்னமானது ஆக்டிவேட் ஆகும். அப்போ லக்னம் கெட்டவங்க மதுரை மீனாட்சியை பிடித்து கொள்ளலாம். ஏன்னா சித்திரை திருவிழா தான் அங்கே முதல்ல 30 நாள் நடந்தது, அப்புறம் 20 நாள் இருந்தது, 16 ஆச்சு, இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே போல் குருவும் சனியின் சேர்க்கை இருந்ததா, மதுரை மீனாட்சி வழிபாடு. குரு சனி சேர்க்கை இருந்தால் பித்திரு தோஷம். இந்த பாருங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. 1, 4, 7, 8 கேந்திரத்தில் சனி இருந்தால் காசி ஜாதகம் அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. தயவு செய்து மக்களை பயமுறுத்துகிற மாதிரியான ஜோதிடம் ஒரு பொழுதும் வாழ்ந்ததில்லை. காசியில் இருக்கிறவனுக்கு லக்னத்துக்கு 1, 4, 7, 10 சனி இருக்கலாமே இருப்பானா? அவன் எங்கே போவான்? நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை அறிவார்ந்து சிந்திக்க வேண்டும். அதுக்காக நான் மற்ற ஜோசியர்கள்லாம் குறை சொல்லலை, அவர்கள் அவ்வளோதான். ஆனால் நீங்கள் பொறுத்தளவில் 1, 4, 7, 10 கர்மானா, 1 ஜாதகர், 4 என்பது வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார், 7 என்பது களத்திர வெளி உலக தொடர்பு மனைவி மக்கள், 10 என்பது ஜீவன கர்மம், 1, 4, 7, 10 தான் கேந்திரம். கேந்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். சனி இருந்தால் என்ன செய்ய போகிறார்? மெதுவாக வேலை செய்ய போகிறார். சனி அவர் கொடுப்பார், லேட்டாக கொடுப்பார், அவ்வளோதான். ஆனால் கொடுக்காம போகவே மாட்டார். அதே மாதிரி பாருங்க, லக்னம் பலப்படணும்னா நான் ஒருக்கனே சொல்லியிருக்கேன், சித்திரை மாதம் போயிருங்க. லக்னம் பலப்படணும்னா உங்கள் லக்னாதிபதி எந்த நட்சத்திரம் இருக்காரோ அந்த அன்னைக்கு நீங்கள் மதுரைக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிடுவார். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ ஒருவன் மாலை 6 மணிக்கு, ஒருத்தர் 6 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளே ஒருத்தர் பிறந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு 8ஆம் இடம் கெட்டுவிட்டால் என்ன ஆகும்?
பெரும்பாலும் அற்ப ஆயில இறந்தவங்க ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ணால் அவங்களாம் அற்ப ஆயில அந்த மாலை 6லேருந்து 6:30 பிறந்தவனுக்கு 8ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லை 8 கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அற்ப ஆயில்னு சொல்கிறீங்களே, இதுக்கு என்ன லாஜிக் இருக்கான்னு கேட்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? இந்த மாலை 6 மணிக்கு தான் நரசிம்ம நேரம்னு உண்டு. இரண்யகசிபை வதம் பண்ண நேரம். இரண்யகசிபை வதம் பண்ணின நேரம் நல்லா கவனிச்சுக்கணும். அந்த இரண்யகசிபை குடலை உருவி கொன்ன நேரம் அந்த நேரம் தான். அதனால அந்த நேரத்தில் உள்ளவனுக்கு அற்ப ஆயுளில் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ பாருங்க, சுவாதி நட்சத்திரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு பாவிகள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு காத்தாடி இறைகள் தூக்கிலிடுவான்னு ஒரு பழமொழியே உண்டு. காத்தாடி இறைகள், இந்த ஃபேனில் தூக்கு போட்டு சாகிறவன் இதெல்லாம் பண்ணுவான். அதே இது சுவாதி நட்சத்திரத்தில் ஒருத்தன் ஆணோ பெண்ணோ பிறந்தா குளிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாளைக்கு 3 குளியல் 4 குளியல்னா பாருங்க, நீங்கள் யார்ட்டா கேட்டு பாருங்க, ஆமாம் சார் நான் ரொம்ப குளிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிம்பாங்க. அப்போ அதே போல் சுவாதி தேனி. அப்போ தேன் பாருங்க பறக்கும் போது தான் இறக்கையை அடிச்சுக்கிட்டு அப்படியே பறக்கும். அதனால தான் ஃபேனுன்னு கொண்டுட்டு வந்தோம். அது காற்று ராசியில் இருக்கிறனால. அப்போ தேனி. அப்போ லாஜிக்கு மேஜிக் வந்துருச்சா பாருங்க. அதே மாதிரி தான் அது ரெக்கை, அதுதான் ஃபேனுக்கு உண்டான இறக்கை அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கிறோம். இப்போ உயரமான இடத்துலேருந்து ஒருத்தன் கீழே விழுகிறான்னு வச்சுக்கோங்க, அது சுவாதி. உயரமான இடத்துல தான் தேனி கூடு கட்டுது. தேன் கூடு கட்டுது. நல்லா பாருங்க, சுவாதி நட்சத்திரம் துலா ராசிக்காரன்ட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீ முத சம்பாதிச்ச பணத்தை அடுத்தவன் இவன்ட்ட ஏமாந்துட்டானா களவாடிட்டானான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்கம்மா. அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ண, நீ வேற ஊருக்கு போய் சம்பாரிச்சு சொத்து சேர்த்தியானா கரெக்டும்மா. எப்படி சார் சொல்றீங்க? இதுக்கு ஏதாவது ஜோசியர்கள் நாங்கள் நீங்க உங்களை மாதிரி சொல்லணும், லாஜிக் கொடுங்க அப்படின்னா இந்தாங்க மேஜிக். இப்போ தேனி இருக்கு, உயரமான இடத்துல தான் கூடு கட்டுது. கூடு கட்டி முடிச்ச உடனே என்ன செய்யும்? அடுத்தவன் நோண்டி எடுத்துட்டு போயிடுறான்னா போயிடுதா? அப்புறமேல அடுத்த டிப் என்ன செய்யும்? அந்த தேன் கூடை எடுத்து யாரும் வராத இடத்துல கொண்டு போய் கட்டிடும். மனிதர்கள் வராத இடத்துல கொண்டு போய் கட்டிடு. இதுதான் ரகசியம். அப்போ ஒரு இடத்தில் சுவாதி ஒரு இடத்தில் தோற்று செல்வத்தை இழந்து சொத்தை இழந்து அதற்கப்புறம் வெளியில போவது. அப்ப அந்த தேனியின் தன்மை குணங்கள் அவைகள் வாழ்வின் அர்த்தங்களை தெரிந்து நாம ஜோதிடர்கள் பலன் சொல்லணும். இப்படி சொன்னா மட்டும்தான் இனிமேல் வருங்காலத்தில் நிற்க முடியும். இப்ப நீங்க ஒன்று சொன்ன ஜாதகர் கேட்கிறார், ஜாதகம் பார்க்க வர்றாங்க, அவங்களுக்கு நீங்க ஒரு விளக்கம் சொன்னா போதும். சுவாதியா துளாராசியில் இருக்கா, உங்களுக்கு ஒரு ஹிரண்ய கோளாறு வந்துச்சா, குடல்ல பொறுத்தளவில் மலக்குடல்ல பிரச்சனை வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம்பா. ஏன்னா இரண்ய கசிப்பு, இங்க டாக்டர் வச்சிருக்கிற நோய்க்கு பேரு ஹிரண்யா. அவன் குடலை கிழிச்சிருக்கிறான். நல்லா கவனிச்சிங்களா? புராணம் சரித்திரம் எவ்வளவு அற்புதமா ஜோதிடத்தோடு இணைஞ்சிருக்கு. அதனாலதான் சொன்னாங்க அந்த காலத்துல புராணங்களும் ஜோதிடத்தினுடைய வெளிப்பாடு, வேதங்களும் உபனிஷத்துக்களும் ரா மெட்டீரியல். அதை ஒரு கிரகம் எப்படி மனித கதாபாத்திரம் தாங்கும் அப்படிங்கிறதுக்கு புராணங்களை வச்சிருக்கான். 18 புராணங்களை வச்சான். இல்ல நம்ம நாடு முட்டாள் நாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். 18 புராணங்கள்னு வச்சிருக்கிறான். இந்த 18 என்பது எதை குறிக்கிறது? பிரம்மாண்டத்தை தருகிறது. 18 என்பது எந்த வீடு, என்ன நம்பர்? அது ராகு. ராகு என்பது பிரம்மாண்டம். அதனாலதான் சுவாதியில கொண்டாந்து வச்சிருக்கிறான். நல்லா புரிஞ்சுங்களா? அப்ப எல்லாத்துக்குமே உண்மை இருக்குங்க. இந்த உண்மையை தொட்டு காட்டாமலேயே நிறைய ஜோசியர்கள் பலன் சொல்றான். பலன் சொல்லி நீங்க அசத்தனா மட்டும்தான் உங்ககிட்ட கூட்டம் வரும். எடுத்த உடனே 4 கோடி நெட்டில் போயிட்டா நீங்க இந்த கோயிலுக்கு போங்கன்னா அவன் எனக்கு என்ன நடந்ததுன்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் காசையும் வாங்கிக்கிட்டு கோயிலுக்கு போய் சொன்னார்னா எப்படி கூட்டம் வரும்? வரவே வராது. அதனால இப்ப பாருங்க, சுவாதினா தேன் மெழுகு. இந்த மெழுகுவர்த்தி வழிபாடு பண்றவங்களாம் பாருங்க மாற்று மரத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க. புரியுதுங்களா? தேன்ல இருந்து தேன் மெழுகு வருதா? வருது. அப்ப கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுவாங்க? மெழுகுவர்த்தி ஏற்றி தான் பிரார்த்தனை பண்ணுவாங்க. உண்மைதானே? நல்லா இருக்க. இரணிய கசிப்பு நானே கடவுள்னு சொன்னான். ஹரி கடவுள் இல்லை, நான் தான் கடவுள்னு சொன்னானா இல்லையா? அங்க குரு இருந்தாரா இல்லையா? அந்த குரு விசாகம் 3ல இருந்தார் இல்லையா? அப்ப குரு என்பவர் காலபுருஷத்துக்கு 9 கூடியவர். அவர் 7ஆம் இடத்துல நட்சத்திரமா வந்திருக்கார். உடைவட்டி 8ஆம் இடத்துக்கு போனார். அப்ப இங்க இந்த இடத்துல என்னன்னா 9 என்கிற தெய்வம் நல்லா கவனிக்கணும். 5 என்கிற குலதெய்வம் அங்க 7ல நீச்சமாகுது. ஏன் நீச்சமாகுது? இரண்யகசிப்பு என்கிற ஒருவனுடைய சரித்திரத்தினால நரசிங்கமூர்த்தி அவதாரத்தில் இது வருது. அப்ப குலதெய்வம் எங்க தோக்குதோ ஒருவனுக்கு மரணம் வருது. சூரியன் நீச்சமாகிற இடம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் லாஜிக் இருக்கு. சும்மா வெறுமனையா அப்படியே சொல்லி கதை சொல்லி எல்லாம் ஓட்டவே முடியாது. அப்ப ஒரு கிரகம்னா இந்த நட்சத்திரம்னா இதுதான், இப்படித்தான் தெரியணும். பாருங்க, ஒருத்தருக்கு இல்ல சுவாதி நட்சத்திரக்காரங்க கிட்ட ஒரு கிறிஸ்டியனாவது பக்கத்து வீட்டில் இருப்பார். அவரும் பக்கத்து வீட்டில் கிறிஸ்டியன் கூட ஒரு நண்பராக இருக்கலாம். புரியுதுங்களா?
அப்ப அப்ப அந்த சுவாதி, அந்த தேன் மெழுகு, மெழுகு வருதா, மெழுகுவத்தி ஏத்துதல் ஒரு பிரார்த்தனை, ஒரு தெய்வம், குருனா தெய்வம் வந்துருச்சா. அப்ப மாற்று மரத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க. சனி அங்கதான் உச்சம் அடைகிறான். மாற்று மரத்தை சார்ந்த தாயை பிரிந்த, புரியுதுங்களா, தாய் தந்தரை விட்டு பிரிந்தவன் சனி. கடகத்துல இருந்து சனி எத்தனாவது வீடு? சிம்மத்திலிருந்து சனி எத்தனாவது வீடு? ரொம்ப தொலைவில் இருக்கு. அப்ப சனி திசை, சனி புத்தி அது மாதிரி நடக்கிறவங்க, கஷ்டப்படுற, தொழில் சரியில்லைங்கிறவங்க தயவு செய்து உள்ளூரை விட்டு மலைவாழ் பக்கம் போயிடுங்க. வேற மொழி, தாய் மொழியை விட்டு நீங்க வேற ஊருக்கு, அந்நியர் ஊர்ல போய் நீங்க வாழ்ந்தீங்கன்னா அதே சனிக்கு பிடிக்கும், அவனே அள்ளி கொடுத்துருவான். அதே சனி அள்ளி கொடுத்துருவான். அதே மாதிரிதான் இப்ப பாருங்க.